அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 41:20 கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். அப்போ கர்த்தருடைய கரம் இன்று உங்களுக்காக கிரியை செய்வதை, கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை படைப்பதை, சிருஷ்டிப்பதை உங்களை சுற்றியுள்ள யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். கர்த்தர் தான் என்று சொல்லத்தக்க ரீதியிலே உங்க வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்வார். எந்த மனிதனாலும் இது முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். சரி, இங்க அதை செய்தது என்று சொல்லி எதை சொல்லுகிறது என்று சொன்னால் 18 இருந்து பாருங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, அப்போ அடைபட்டு இருக்கிறவைகள் எவைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் திறக்க வேண்டியவைகளை உனக்காய் திறப்பேன். ஆமென். அப்ப ஆறுகளையும், அப்புறம் இங்க கீழே பள்ளத்தாக்குல ஊற்றுகளையும் திறக்கிறார். அப்ப உங்களுக்காக திறக்க வேண்டியவைகளை கர்த்தர் இன்று திறப்பார். அடுத்து என்னன்னா, வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி, அப்போ என்ன வர வேண்டுமோ அதை வர வைப்பார். ஆமென். அப்ப திறக்க வேண்டியவைகளை திறந்து, இங்க தண்ணி வேணும் வனாந்திரத்துல, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்காக வர வேண்டியவைகளை நான் கொண்டு வருவேன். ஆமென். அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அப்போ எவைகளையெல்லாம் மாற்ற வேண்டுமோ அவைகளையெல்லாம் மாற்றுவார். அவன் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் இயேசுவின் நாமத்திலே. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். உங்கள் வாழ்க்கை செழிப்பானதாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ திறக்க வேண்டியவைகளை அவர் திறந்து, அடைபட்டிருக்கிற காரியங்களை அவர் திறந்து, வர வேண்டியவைகளை அவர் வரவழைத்து, மாற்ற வேண்டியவைகளை அவர் மாற்றுவார். மாற்ற வேண்டியவைகளை அவர் மாற்றுவார். அதனால் நீங்கள் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களை சுற்றியுள்ள யாவரும் இதை கர்த்தர் தான் செய்தார், இதை கர்த்தர் தான் உண்டு பண்ணினார், இதை கர்த்தர் தான் படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். அப்ப இன்று உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் திறக்கப்படும், வர வேண்டிய காரியங்கள் வந்து சேரும். என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக வேண்டுமோ அந்த மாற்றங்களை எல்லாம் இன்று காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்யும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.